ஆ, வணக்கம். அதான் இந்த சோகம் தொடர்ந்து மக்கள் இதிலிருந்து ஒரு தற்போதைய சூழ்நிலையில் ஒரு அதிர்ச்சி, அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளிவருவதற்கு என்பது குறிப்பாக அந்த பகுதியிலிருந்து அதனை பார்த்தவர்கள், அதனை அந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் உட்பட அதனை எதிர்கொண்டவர்கள் என அனைவருமே தற்பொழுது மிகப்பெரிய ஒரு மன ரீதியான ஒரு உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கின்றோம். பல்வேறு தலைவர்களும் தொடர்ந்து தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது குடியரசுத் தலைவரும் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் அகமதாபாத்தில் நடந்த துயரமான விமான விபத்து குறித்து அறிந்து நான் மிகவும் துயரமடைந்தேன். இது மனதை உடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரழிவும், பாதிக்கப்பட்ட மக்களுடன் என்னுடைய எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உள்ளன. விவரிக்க முடியாத துயரத்தின் நேரத்தில் தேசம் அவர்களுடன் இருக்கின்றது என்று அவர் சார்பில் தற்பொழுது இரங்கலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. பார்த்தது போல அங்கு அந்த காட்சிகள் ரொம்ப மிகவும் கொடுமையாக அந்த தீயில் கருகிய உடல்கள், அடையாளம் காண முடியாத அளவுக்கு அந்த உடல்கள், அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காட்சிகளாக அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த சாலைகளில், அந்த பகுதியில், அந்த விமான விபத்துக்குள்ளான அருகில் இருக்கக்கூடிய சாலைகளில் சென்றவர்கள் அங்கு என்ன நடக்கிறது என்பது தெரியாமல், ஆனால் மிகப்பெரிய அளவில் ஒரு தீ பிளம்பானது, கரும் புகையானது எழும்பி அந்த சாலையில் செல்லக்கூடியவர்கள் அந்த காட்சிகளை பார்த்தவனமும் படம் பிடித்த வண்ணரும் அவர்கள் செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. அதை கொஞ்சம் தள்ளி இருந்து பார்ப்பவர்களுக்கு அந்த கரும் புகையானது அவ்வளவு உயரத்திற்கு வரும்பொழுது அங்கு என்ன நடந்தது என்பது முதலில் ஒரு புரியாத ஒன்றாக இருந்திருக்கும். அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் அந்த காட்சிகளை அவர்கள் பார்த்து படம் பிடித்து இருக்கின்றார்கள். அருகில் இருந்தவர்கள் நாம் பார்த்தது போல அந்த விமானத்திற்கு இருந்த 242 பயணிகள் தொடர்பாக நாம் பேசினோம். நாம் முதல்ல குறிப்பிட்டது போல வெளியில் இருந்தவர்கள், அதாவது மருத்துவ விடுதி மீது மோதி இருக்கின்றது. அது லஞ்ச் டைம், அதாவது உணவு இடைவேளையின் பொழுது என்றால் 1:38 மணிக்கு தான் அந்த விமானமானது கிளம்பி உடனே 5 நிமிடங்களுக்குள் அது உடனடியாக கண்மூடி கண்திறப்பவர்கள் என்று நாம் கூறுவது போல இந்த சம்பவமானது, இந்த அதிர்ச்சிக்குரிய இந்த விபத்தானது அப்படித்தான் நடந்திருக்கின்றது. ஏனென்றால் விமானம் புறப்பட்டு 5 நிமிடங்கள் என்பது சாதாரண மிக மிக குறைந்த நேரம். அந்த 5 நிமிடத்திற்குள் என்ன நடந்தது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற ஒரு சூழலில் தான் தற்பொழுது 5 நிமிடத்திற்குள் அது அரங்கேறிவிட்டது. அந்த நேரத்தில் தான் நாம் பார்த்தது போல அங்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு மருத்துவ விடுதி மீது அது மோதியதன் காரணமாக அங்கு மதிய உணவு இடைவேளை என்பதன் காரணமாக அங்கு அந்த கிட்டத்தட்ட ஒரு 100 மாணவர்கள், மருத்துவ மாணவர்கள் அங்கே உணவருந்து கொண்டிருந்ததாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த விமானம் அங்கு மோதி அதிலும் விபத்து, அந்த ஆபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதில் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டார்கள் என்பதும் தற்பொழுது கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த பேரழிவுக்குள்ளான இந்த விபத்தில் அதிலிருந்து விமானத்தில் இருந்த 242 பேர், அது மட்டுமல்ல வெளியில் இருந்த கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் என 300க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது இந்த விபத்தில் சிக்கியிருந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படை தகவலின்படி 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கும் பொழுது அந்த விமான சிதறல்கள், அது தொடர்ந்து கீழே விழுந்த பிறகு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விமான சிதறல்கள் தொடர்ந்து தீப்பிடித்து எரிந்து கொண்டிருப்பதை காட்சிகளை நாம் பார்க்க முடிகின்றது. அதனை அணைக்கும் முயற்சியில் அனைத்து படையினரும் ஈடுபட்டிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. அங்கு இருக்கக்கூடியவர்கள் ஒரு பதட்டமான, ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் அந்த உடல்களை அங்கு அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கும் அந்த இடத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கும் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. என்றால் எண்ணிக்கை என்பது மிக அதிகம், 242 பேர். அது மட்டுமில்லாமல் வெளியில் இருந்த அந்த மருத்துவ விடுதியில் இருந்த மருத்துவ மாணவர்கள் பலரும் அதில் சிக்கியிருந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது ஏராளமாக கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் இதில் சிக்கியிருந்திருப்பது என்பது கண்டிப்பாக ஒரு பேரதிர்ச்சியான விஷயம். எனவே அவர்கள் அனைவரையும் அங்கு அந்த மருத்துவமனைகளுக்கு எடுத்து செல்லும் பொழுது அந்த மருத்துவமனையிலும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு நிலவக்கூடிய ஒரு காட்சியை தான் நாம் பார்க்க முடிகின்றது. பார்த்தது போல 5 நிமிடங்களுக்குள் புறப்பட்ட 5 நிமிடங்களுக்குள் என்ன நடந்தது என்பது ஒரு தெரியாத விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பார்த்தது போல அது தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் இந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கின்றதா என்பது பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் தற்போது நாம் பார்த்தது போல கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விமான விபத்து இந்தியாவில் நடந்திருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது தற்பொழுது தொழில்நுட்பம் அதிகரித்துக் கொண்ட சூழ்நிலையில் இது போன்ற விமான விபத்துக்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான்
அனைவருடைய எதிர்பார்ப்பு பயணிகளுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் அடுத்ததாக இது போன்ற விமான விபத்து தவிர்க்கப்பட வேண்டும். அதற்கு தற்பொழுது இது எந்த காரணத்தினால் இந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பது உடனடியாக முதலில் தெரிய வேண்டும். அதனை கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக அடுத்ததாக இது போன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் தடுக்கும் வகையில் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். இந்த இது அது மட்டுமல்லாமல் பல்வேறு விஷயங்களும் என்றால் தற்பொழுது நாம் ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அடுத்த கட்டமாக இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது என்பது பயணிகளுடைய எதிர்பார்ப்பு. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பகுதியில் இன்னும் அந்த ஒரு பரபரப்பானது தொடர்ந்து நிலவி கொண்டுதான் இருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய தகவல்களின்படி கிட்டத்தட்ட 70-80% தற்பொழுது அந்த சிதறல்களானது நான் பார்த்தது போல அந்த விமான சிதறல்களும் அதில் விமானத்தில் இறந்தவர்களுடைய அந்த உடல்களில் சிதறியிருக்கக்கூடிய காட்சிகளும் தீயில் கருகி முற்றிலுமாக அடையாளமே காண முடியாத அளவிற்கு அவர்களுடைய உடலானது அந்த தீயில் கருகி இருப்பதையும் நாம் காணக்கூடிய காட்சிகளானது மிகவும் மனதை நொறுங்க செய்வது போன்ற ஒரு காட்சியாகவே கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு கட்டத்தில் இது போன்ற விமான விபத்துக்கள் கண்டிப்பாக அனைத்து தரப்பினருமே ஒரு பேரதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது அங்கே அனைத்து மீட்பு நடவடிக்கைகளும் தொடர்ந்து முடுக்கிவிடப்பட்டு அந்த பகுதியில் தற்பொழுது இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த விமான நிலையமானது தற்பொழுது தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த விமானத்தின் நிலத்திற்கு வெளியிலேயே முகாம்களும் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மேற்கு ரயில்வே சார்பிலும் ஒரு எக்ஸ்தல பதிவில் ஒரு பதிவானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த பதிவில் அவர்கள் அந்த மேற்கு ரயில்வே பேரிடர் மேலாண்மை குழுவானது விமான விபத்து நடந்த சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் முழு ஆதரவை தீவிரமாக வழங்கி வருவதாக மேற்கு ரயில்வேயும் தெரிவித்திருக்கின்றது. மீட்பு நடவடிக்கைகளில் உதவுவதற்காக மேற்கு ரயில்வே மருத்துவ குழு மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினுடைய பணியாளர்களும் ஏற்கனவே அந்த பகுதிக்கு சென்றிருப்பதாக அவர்கள் ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கூடுதலாக சேவைக்கேற்ற மேற்கு ரயில்வே அகமதாபாத்தில் இருந்து கூடுதல் ரயில்களை இயக்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் மேற்கு ரயில்வே சார்பில் ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கிருந்து அகமதாபாத்திலிருந்து மும்பைக்கோ ஒரு ரயிலும் அதேபோல டெல்லிக்கு ஒரு ரயிலும் அகமதாபாத்திலிருந்து இயக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு எமர்ஜென்சி நம்பர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன என்றால் இது போன்ற சூழ்நிலையில் இந்தியாவை பொறுத்தவரையில் நாம் பார்த்தது போல அதில் 50க்கும் மேற்பட்ட பிரிட்டிஷ் குடிமக்கள் இந்த விமான விபத்தில் சிக்கியிருந்திருக்கின்றார்கள்.